உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு போட்டியில் தீவிரமாக போட்டியிடும் வகையில் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனம் தனது AI பிரிவில் ஒரு பெரிய மறுசீரமைப்பை அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அதன் AI சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆய்வகங்களில் பணிபுரிந்த சுமார் 600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். AI எனும் செயற்கை நுண்ணறிவு ஊழியர்களின் பணிகளை பறித்து வருகிறது. குறிப்பாக IT துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் AI-யால் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். AI-யால் பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்கள் நிறுவனத்தின் ஃபண்டமெண்டல் AI ரிசர்ச் ஆய்வு பிரிவு, AI தயாரிப்பு குழுக்கள் மற்றும் AI உள்கட்டமைப்பு பிரிவுகளில் பணிபுரிபவர்கள் ஆவர். மெட்டா நிறுவனத்தின் தலைமை AI அதிகாரி அலெக்சாண்டர் வாங் ஊழியர்களுக்கு அனுப்பிய குறிப்பாணையில் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் குழுவின் அளவை குறைத்து முடிவெடுக்கும் செயல்முறையை விரைவுபடுத்தவும் நிறுவனத்தின் AI குழுவின் தாக்கத்தை அதிகரிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது AI முயற்சிகளில் உருவாகியுள்ள அதிகப்படியான அதிகாரத்தை நீக்கி சுறுசுறுப்பாக செயல்பட வழிவகுப்பதே இதன் இலக்கு. மெட்டா புதிதாக தொடங்கியுள்ள முன்னணி AI ஆராய்ச்சி மற்றும் பரிசோதனைகளில் கவனம் செலுத்தும் TBD ஆய்வகத்தை இந்த பணி நீக்கங்கள் பாதிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த ஆய்வகத்தில் தொடர்ந்து ஆட்களை சேர்க்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்கள் நவம்பர் 21ஆம் தேதி வரை நோட்டீஸ் பீரியடில் இருப்பார்கள். அவர்களுக்கு 16 வாரங்களுக்கான பணி நீக்க ஊதியம் வழங்கப்படும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மெட்டாவிலேயே வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக மார்க் ஜக்கர்பர்க் தலைமையிலான மெட்டா நிறுவனம் ஓபன் AI மற்றும் கூகுள் போன்ற போட்டி நிறுவனங்களை பிடிப்பதற்காக AI பிரிவில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்து வருகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் அலெக்சாண்டர் வாங் இணை நிறுவனராக இருந்த ஸ்கேல் AI நிறுவனத்தில் 14.3 பில்லியன் முதலீடு செய்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு பெரிய முதலீடு மற்றும் புதிய AI ஊழியர்களை சேர்த்த பின்னரும் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்படுவது மெட்டா தனது AI திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதில் நிர்வாக ரீதியான சிக்கல்களை சரி செய்ய முனைவதை காட்டுவதாக தொழில் வல்லுநர்கள் கருதுகின்றனர்.